ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு 2 நம்பரை ஆட் பண்றது எப்படி? ஓகேவா? அதாவது யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி, அந்த இன்புட்ட ஒரு ஃபங்ஷன்ல கால் பண்ணி, அதுல ஒரு அடிஷன் மேக் பண்ணி, அதுல இருந்து அவுட்புட் கொண்டு வரது எப்படி? கொண்டு வந்து பிரிண்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அடிஷன் மேக் பண்றது அப்படிங்கிறது கத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நானோ, அதாவது நான் என்னோட ஃபைல் டெக்ஸ்ட் எடிட்டர்ல என்னோட ஃபைல் நேம் கிரியேட் பண்ற மாதிரி தான் இது. ஓகேவா? நானோ அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபைல் நேம் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, addition டாட் சி அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, addition டாட் சி அப்படி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹெட்டர். ஓகேவா? சாரி, இன்க்ளூட் stdio.h. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்கான ஒரு ஹெட்டர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போறோம். ஸோ ஓகேவா, இன்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 2 பேராமீட்டர்ஸ், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட் எக்ஸ். ஓகேவா? அண்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட் ஒய். இந்த மாதிரி 2 ஆர்குமெண்ட் நான் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை ரெண்டையும் ஆட் பண்றதுக்காக ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு வேரியபிள் இருக்குல்ல. ஸோ அதை நான் இங்கே டிக்ளேர் பண்றேன். ஸோ அடிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடிஷன். ஸோ அடிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் இந்த அடிஷன் நம்ம மேக் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அடிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகே, அடிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு நம்ம 2 ஆட் பண்ணக்கூடிய வேரியபிள் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ ரிட்டர்ன் பண்ணால் தானே நம்மளுக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட அவுட்புட்டை அடிஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷன் மேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ செஞ்சிருங்க. ஸோ ஓகே, இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் எஃப். பைத்தான் பொறுத்தளவில் இன்புட்னே கொடுத்து வாங்கிடுவோம். ஓகேவா? ஸோ பட் இங்கே அப்படி இல்லை. நம்ம ஒரு யூசர்ட்ட இருந்து பிரிண்ட் எஃப் கொடுத்து அடுத்து ஸ்கேன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? என்டர் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன்எஃப். ஓகேவா? ஸ்கேன்எஃப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ஒரு இன்டிஜர் வேல்யூ இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் டி அண்ட் கமா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஆண்ட் சிம்பிள் போட்டு தான் உங்களோட வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, ரீசன் அப்படின்னா இன்ட் ஸ்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணணும். பட் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆண்ட் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணல. ஓகேவா? ஸோ இன்ட் கொடுத்து இங்கே வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொன்று நம்ம செப்பரேட் பண்ணணும். 2 வேல்யூஸ் நம்ம யூசர் இருந்து வாங்கணும்ல. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ 2 அப்படின்னு நம்ம 2 வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்ட் கொடுத்து நம்ம ஜஸ்ட் வேல்யூ 1 அப்படின்னு வாங்கிக்கலாம். ஓகேவா? வேல்யூ 1. ஓகேவா? ஸோ இப்போ 2 வாங்கிட்டேன். அண்ட் நீங்கள் செமிகோலன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து பிரிண்ட் எஃப்ல இதில் செகண்ட் வேல்யூ யூசர் இருந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் தி செகண்ட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டர் தி செகண்ட் வேல்யூ. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ யூசர்ட்ட இருந்து ஒரு செகண்ட் வேல்யூ நம்ம வாங்கிட்டோம். ஓகேவா? 2 வேல்யூ வாங்கிட்டோம். அண்ட் ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வேல்யூவை நான் இப்போ ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அதனால நான் ஸ்கேன்எஃப். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது இன்டிஜர் அப்படிங்கிறதுனால பெர்சன்டேஜ் டி அண்ட் இது அண்ட் வேல்யூ 2. ஓகேவா? வேல்யூ 2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ 2 வேல்யூ வாங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அவ்வளோதானா ஃபங்க்ஷன் ரன் பண்ணிடலாமான்னு கேட்ட முடியும். ஏன் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம அங்கே கொண்டு போகணும்ல. ஸோ அதுக்காக இப்போ நம்ம ஒரு விஷயம் மேக் பண்ணணும். ஸோ அதை இப்போ பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் எஃப். ஓகேவா? ஸோ பிரிண்ட் எஃப்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தி அடிஷன் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோம்ல. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வேல்யூ பெர்சன்டேஜ் டின்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கோலன் அடுத்தது இன்னொரு பெர்சன்டேஜ் டி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் கமெண்ட் லைன் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும்.
ஓகேவா? இப்போ நம்ம வந்து 3 டேட்டா உள்ள கொடுத்துருக்கோம். 3 டேட்டாவுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்ல. ஃபர்ஸ்ட் டேட்டால வந்து வேல்யூ 1 இருக்க போகுது. ஸோ அதனால val1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் விஷயத்துல val2 இருக்க போகுது. அண்ட் தேர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க 2 வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? பாஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட்டா நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ val2 இந்த மாதிரி 2 டேட்டாஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல கால் ஆகி ஒரு அடிஷன் மேக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து டேட்டாஸா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஜீரோ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட எரர்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து இது கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பட் வந்து ரிட்டர்ன் ஜீரோ அப்படிங்கிறது ஒரு எரரை மென்ஷன் பண்ற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னு வச்சுப்போமே, அது வந்து அந்த எரரை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும், ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக நம்ம கோட் ரைட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். Ctrl+X அண்ட் வந்து ஒய் அண்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம், ஃபைல் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் என்டர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து கம்பைல் பண்ணணும். ஜிசிசி இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைலுக்கு வந்து இன்னொரு அடிஷனல் நேம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ நான் ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? addition.cங்கிறது ஃபைல் நேம். அண்ட் இதை வந்து சிம்பிளாக நம்ம வந்து -0 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துக்கலாம், ஆட் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ இது கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நான் ./add அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கேட்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஒரு 10 கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் நேம் ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடிஷன் ஆஃப் 10 அண்ட் 20 அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து 30 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? சாரி, addition.c. ஓகேவா? இதுல வந்து ஜஸ்ட் இந்த இன்டிஜர் அடிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்க மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் மேக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை கால் பண்ணி மொத்தமா இதை கால் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே கைஸ்.